சேலம் பெரியார் பல்கலைக்கழக உதவி பதிவாளர் பொறுப்பில் இருந்த சரவணனை பணியிறக்கம் செய்த துணைவேந்தர் ஜெகநாதனின் ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த சரவணன் கடந்த 2 ஆண்டுகளாக உதவி பதிவாளராகவும் துணைவேந்தர் ஜெகநாதனின் நேர்முக உதவியாளராகவும் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த மார்ச் மாதம் ஓய்வு பெற இருந்த நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன் உதவி பதிவாளர் சரவணனை பணியிறக்கம் செய்ததோடு அவரை ஓய்வு பெற அனுமதிக்கவில்லை. இதனால் சரவணனுக்கு ஓய்வூதிய பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் மனவேதனை அடைந்த சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணைவேந்தருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தன்னிச்சையாக சரவணனுக்கு எதிராக பிறப்பித்த ஆணையை ரத்து செய்தார். பணி ஓய்வு பெறும் நாளில் சரவணனை பணியிறக்கம் செய்தது சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறி சரவணன் பணி ஓய்வு பெற அனுமதிக்காத துணைவேந்தர் ஜெகநாதனின் ஆணையை ரத்து செய்ய உத்தரவிட்டதோடு சரவணனுக்கான ஓய்வூதிய பலன்களை வழங்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.